ஐயா என்னையா திடீர்னு பிடிங்கிட்டீங்க? இது வந்து நிலாவரைன்னு சொல்லுவாங்க. ஓ, இதுதான் நிலாவாரையா? நிலாவரை, நிலத்திலே பறந்துருக்கிற நிலாவரை. அருமையா இருக்குது ஐயா. ஆமாம், பாருங்க, காய் இருக்கா? காய் இருக்கு, பூ இருக்குது. ஆமாம், காய் இருக்குது, பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க பூவு பீன்ஸ் காய் மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த பாருங்க பூவு பிஞ்சு. ஆமாம்மா, ஐயா மாமா அப்படிம்பாங்க. ஏன் அப்படிங்கிறாங்கன்னா வாயு அங்கே பிடிச்சிக்கிச்சு. ஏன் வாயு பிடிச்சிக்கிச்சு? மழை கட்டிக்கிச்சு. அதை மலத்தை வெளியேற்றினா தான் இவருக்கு சரியாங்க. இதை சும்மா இந்த இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டா போதும். என்ன அப்படியே சாப்பிட்டீங்க? சாப்பிட்லாம். ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு கெட்டியாக இருக்கப்பல குளக்குள்ளாக்கி வெளியே தெளிடும். ஓஹோ. ஏன்னா மழை ஜலத்தை வெளியே திட்டிடும், கெட்ட மலத்தை வெளியே திட்டிடும், அப்பான வாய்ப்பை வெளியே தெளிடும். யூரின் அடிக்க முடியாமல் இருக்கும், யூரின் அது பாட்டு போய்க்கிருக்கும். இதோட ஒரு மிளகு அளவு பரியாரத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த கிரிச்செல்லாம் போயிடும். அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது. சில பேருக்கு பேதி அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் தைரியம் சாப்பிட்டுக்குங்க, பேதி நின்று போயிடும். அளவுக்கு அதிகமாக போனால் தான் பேதி ஆகும். இதில் அளவுக்கு அதிகமாக இல்லைன்னா பேதியெல்லாம் ஆகாது. தினம் தினம் சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு பேர் நிலாவரைன்னு பேர். நிலாவரை, இது மேலாவரை, இது நடாவரை, இது கீழாவரை. புரியுங்களா? அந்த கீழாவரைங்கிறதே நிலாவரை. நிலத்தில் இருக்கிறது நம்ம உடம்புக்கு கீழே என்ன இருக்குது? ஆசன வாய் இருக்குது. ஆசன வாயில் கட்டியிருக்க அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய, அதனால நிலாவரைன்னு பேர் வச்சுருக்காங்க. அருமை ஐயா. ஆமாம்.